Hi students, welcome to Brother Mentor IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல 2026கான ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ் பேட்ச் அண்ட் ஆல்சோ பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராமுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் and our personal mentoring program. Our personal mentoring program. இதுக்கான ஹிஸ்டரி டெமோவை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான டெமோவையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மே மந்த் எங்களுடைய பேட்ச் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஏப்ரல் மந்த் அட்மிஷன் ஓவர். மே மந்த், ஜூன், ஜூலைன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சொல்ல போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை, நிறைய பேர் கிளியர் ஆகுறாங்க. பட் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் மார்க்கெட்டிங் நியூஸ் பேப்பரில் பார்த்தோ அல்லது மார்க்கெட்டிங் பார்த்தோ நீங்கள் கண்மூடித்தனமாக ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்ஸ்டியூட்ல மட்டும் படிக்க மாட்டாங்க. சொல்ல போனால் அவங்களுடைய ஜேர்னி இப்போ ஒரு 5 attempts, 6 attempts, 6 years, 7 years, 8 years பொழுது மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ்ல அவங்க படிச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டோடைய டீச்சர்ஸோடைய சப்போர்ட்டோட தான் படிச்சிருப்பாங்க. பட் ஃபைனலாக சொல்லும் பொழுது ஓகே, எந்த இன்ஸ்டியூட்ல மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள பேச வைக்கிறாங்களோ அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சினாரியோ. பட் இதை மீறி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டெமோ அட்டென்ட் பண்ணி அந்த டெமோல சொல்ல போனா சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்க்கும் பொழுது ஜாயின் பண்றது உத்தமமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனாலதான் பிரதர் மென்டர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே ஃபைன் குட், ஸோ நம்மளுடைய டெமோவை வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஓகே யூடியூப்ல போடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கட்டும், சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும். சரியா, நம்ம கிட்ட நீங்க படிக்கிறீங்க படிக்கல ரெண்டாவது விஷயம், பட் யூபிஎஸ்சியோடைய டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த டெமோ சீரியஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹிஸ்டரி டெமோ அப்படின்றத கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஐ எம் த ஒன் ஹூ மேக்ஸிமம் டெமோ செஷன்ஸ் நான் தான் எடுப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராம். ஸோ கமிங் டு த பாயிண்ட், இப்போ ஹிஸ்டரி அப்படின்னும் பொழுது நிறைய பேர் பார்க்குறவங்க தூங்கிடுவீங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் தூங்கக்கூடாது. ஏன்னா ஹிஸ்டரி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மெமரி எப்படி இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க லாஸ்டா, ரைட்? அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி சார் வந்தாலே நல்லா சூப்பரா தூக்கம் வரும் சார். வரலாறுனாலே எங்களுக்கு வந்து அவர் எங்களை தாலாட்டு பாடி தான் தூக்க வைப்பாரு. என்ன மாதிரி எங்க அம்மா கூட அப்படி தாலாட்டு பாடினது இல்லை சார், அப்படிதான் சார் எங்க சார்லாம் பாடுவாரு, எங்க மிஸ் எல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி கிளாஸ்னாலே தூங்குற டைம் பீரியட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஹிஸ்டரி சோசியல்னாலே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். பட் அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அது முதல்ல மனசுல எடுத்துக்கோங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் யூபிஎஸ்சியா இருந்தாலும் என்டிஏ எக்ஸாமினேஷன், சீரியஸ் எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சொல்லப்போனா ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி ஆர் த பேஸ் சப்ஜெக்ட்ஸ். இந்த பேஸ் சப்ஜெக்ட் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு டாமினன்ஸ் காமிக்க முடியும். அப்போ முதல்ல உங்களுக்கு ஹிஸ்டரியில இருந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தட் பேஸ் சப்ஜெக்ட் 1 ஹிஸ்டரியை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு நாட்டுடைய வரலாறும் ஒரு நாட்டுடைய புவியிலும் தெரிஞ்சதுனாலே அந்த நாட்டுடைய அரசியல் வரலாறு என்னன்றதை நம்மளால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் பிளானிங் ஃபார் திஸ் செஷன். ஸோ இந்த செஷன்லயே ஃபுல்லா என்னால் சொல்ல முடியாது, பட் வாட் ஐ வில் டூ, ஹிஸ்டரியோடைய டெமோவை நான் பார்ட்டா பண்றேன். ஸோ தட் வாட் இஸ் ஏன்ஷியன்ட், வாட் இஸ் மெடிவல், வாட் இஸ் மாடர்ன், வாட் இஸ் வேர்ல்ட் ஹிஸ்டரி. தென் ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே டெமோ சீரிஸ் தான், அதனால உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, விச் மீன்ஸ் வெட்டரன் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஓகே, திருப்பியும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமிங் டு த பாயிண்ட். ஓகே, இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டரி அப்படின்னா வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரிதான் ஜியாகிரபியும் சொல்லுவாங்க, பாலிட்டியும் சொல்லுவாங்க, சொசைட்டியும் சொல்லுவாங்க. அந்தந்த வாத்தியாருங்க அந்தந்த சப்ஜெக்ட் நடத்தும் பொழுது இது இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் நானும் சொல்றேன். வரலாறு ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் உங்களுடைய ப்ரிலிம்ஸ், உங்களுடைய மெயின்ஸ், உங்களுடைய இன்டர்வியூ, இது மூணுத்துக்குமே வருதுப்பா. சரியா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ.
ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஜிஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 100 கொஸ்டின்ஸ்ல 10 to 15 கொஸ்டின் ஹிஸ்டரியில இருந்தா வருது. ஹிஸ்டரி அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். அதுக்கப்புறம் சொல்றேன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட். மெயின்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி பாருங்க, இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஜிஎஸ் 1ல மட்டும் தான் ஹிஸ்டரி வருது. ஜிஎஸ் 1ல அவுட் ஆஃப் தி 250 மார்க் உங்களுக்கு 80 to 100 மார்க்ன்றது ஹிஸ்டரி. ஜிஎஸ் செகண்ட்ல இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. இன்டர்நேஷனல் ரிலேஷன் சாப்டர் நீங்க நல்லா புரியணும்னா ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். விச் மீன்ஸ் எதுவுமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட தான் படிப்பீங்க நீங்க. ஸோ அதுலயும் ஹிஸ்டரி வருது. ஓகேவா? ஸோ ஐஆர் ஒரு 50 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 250ல 50 மார்க் ஹிஸ்டரியோட அசோசியேட் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியாம உங்களுக்கு நம்ம நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு ஏரியா வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250ல உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் போல ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது உங்களுக்கு அத்துப்படி ஆகும். அண்ட் ஜிஎஸ் கோர்ல எத்திக்ஸ்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி எத்திக்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ஆ பிரிப்பாங்க. ஒன்று சைக்காலஜி பார்ட், இன்னொன்று உங்களுக்கு ஃபிலாசபி பார்ட் அண்ட் ஆல்சோ கவர்னன்ஸ் பார்ட். எத்திக்ஸை 3ஆ பிரிச்சிருவான், சைக்காலஜி, ஃபிலாசபி, கவர்னன்ஸ். இதுல பிலாசபி பார்ட்ல இருந்து ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஓகே, அப்போ எஸ்ஏ, ஓகே, எஸ்ஏலையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய ஒரு 8 கேள்வியில எப்படியும் ஒரு 2 கேள்வி ஹிஸ்டரி பேக்ரவுண்ட்ல வந்துடும், ஹிஸ்டரி சொசைட்டியோட வந்துடும். அப்போ யூ சி ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ், யுவர் மெயின்ஸ், ஹிஸ்டரி பிளேஸ் a very major role. அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கீங்களே சார், ஆமா இன்டர்வியூல கூட தான் ஹிஸ்டரி வருது. எப்படி வருது? உங்களுடைய பர்சனல் ஹிஸ்டரியை பத்தி அவங்க கேட்க போறான். அதனாலதான் சொன்னேன், ஓகே, யூபிஎஸ்சியோடைய ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இது 3த்துலயுமே ஹிஸ்டரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பழைய வோடஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க, வேறவர் யூ கோஸ் த டாக் ஃபாலோஸ்ன்ற மாதிரி எங்க போனாலும் ஹிஸ்டரி ஃபாலோ பண்ணும். சரி, ஓகே, ஃபைன், குட். அப்போ இந்த ஹிஸ்டரி சப்ஜெக்டை சார் இவ்வளோலாம் சொல்றீங்க, இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்க, பட் ஹிஸ்டரினாலே எனக்கு கஷ்டமா இருக்குமே சார், ஹிஸ்டரினாலே எனக்கு பிடிக்காதே சார். எனக்கும் ஹிஸ்டரி பிடிக்காது தான், நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஓகேவா? பட் எப்படி சார் அது மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்படி ஹிஸ்டரி இப்போ நடத்துறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓகே, எல்லா சப்ஜெக்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஜென்ரலிஸ்ட் நாலேஜ் இருக்கணும், ஆப்ஷனல்ல மட்டும் ஸ்பெசிபிஸ்ட் நாலேஜ் அப்படின்றது வேணும். சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட். படிக்கலாம், ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் ஹிஸ்டரி கிடையாது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எது வேணாலும் படிக்கலாம். அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் படிச்சா மட்டும்தான் சர்வீஸ் வாங்க முடியும் அப்படிலாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு, அதாவது யூபிஎஸ்சியோடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் பின்னாடி நான் சொல்றேன், ஒரு வீடியோ போடுறோம் ஆப்ஷனல்ஸ் எப்படி சூஸ் பண்ணோன்னா. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? ஃபைன், கமிங் டு த பாயிண்ட். இப்போ ஹிஸ்டரியை பொதுவாகவே ஹிஸ்டரிக்கு என்ன மாதிரியான டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஹிஸ்டரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரிக்கு ஒரு காலங்காலமாக ஒரு டெஃபினேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் வித் ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட். இதுதான் ஹிஸ்டரி. History is the study of past with a geographical time extent. இந்த செகண்ட்ல உலகம் ஃபுல்லா என்ன நடந்ததுன்னு படிச்சா ஹிஸ்டரி. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஹிஸ்டரி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஹிஸ்டரி, ஒரு 1000 ஹிஸ்டரி, ஒரு 2000 ஹிஸ்டரி. பாயிண்ட் புரியுதா? ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி புரோட்டோ ஹிஸ்டரி. சார் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டரி. சார் புரியல, எங்களுக்கு திருப்பி சொல்லுங்கன்னா ஹிஸ்டரிய ஸ்டடி ஆஃப் பாஸ்ட்னு சொல்றோமா? இந்த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஹிஸ்டரியோடைய பேசிக் டிமாண்டே என்னன்னா, ஹிஸ்டரி வில் டிமாண்ட் எஸ்பெஷலி த ஜியோகிராபிக்கல். ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் வித் ஜியோகிராபிக்கல் டைம் எக்ஸ்டென்ட். அப்ப ஹிஸ்டரினாலே குரோனாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, யாரோ எப்பயோ வாழ்ந்தா இருந்தா செத்து போயிட்டான், அதெல்லாம் நான் ஏன் சார் படிக்கணும்? சர்வீஸ் வேணா படிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஹிஸ்டரி அப்படின்றது இட்ஸ் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் வித் குரோனாலஜி. ஹிஸ்டரியில மேக்சிமம் டிமாண்டே என்னன்னா, ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஹிஸ்டரியில நம்ம டிரைவ் பண்ணுவோம் விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு. அட் த சேம் டைம் ஹிஸ்டரி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஹிஸ்டரி வாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனலிட்டிக்கல் சப்ஜெக்ட். சொல்ல போனா ஹிஸ்டரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் சப்ஜெக்ட். இட்ஸ் a problem solving subject. Problem solving subject. பாயிண்ட் புரியுதா? ப்ராப்ளம் சால்விங் என்ன? if there was a problem, why the problem, who created, okay, how it has to be solved. சொல்ல போனா ஹிஸ்டரி படிக்கும் பொழுது ரூட் காஸ் அனாலிசிஸ் தெரியும்.
ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையுடைய ரூட் காஸ் அனாலிசிஸ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி உதவும். அதனால ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. யூபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். டிஎன்பிஎஸ்சிலாம் ஹிஸ்ட்ரி தான் பாருங்க. குரூப் 1 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரி தமிழ் கல்ச்சர்னு ஒரு 65 கேள்வி கேட்குறான். அப்போ நம்ம சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி நமக்கு உதவுது. ஹிஸ்ட்ரி வாஸ் ஆக்டிங் லைக் அ மிரர். ஓகே, ஹிஸ்ட்ரி மூலயமா நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை நம்ம திருப்பியும் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி தெர் இஸ் அ பாப்புலர் ப்ரோவர்ப் இஸ் தேர். ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் unless you correct your own mistake. ஆமா, ஏன்னா நீங்க வரலாறுல இருந்து உங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க லெசன்ஸ் லேர்ன் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிட்டீங்க, மெயின்ஸ்ல தப்பு பண்றீங்க, மெயின்ஸ் கிளியர் ஆகல. அப்போ மெயின்ஸ்ல எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்கல்ல. ஓகே, ஆமா இல்ல, ப்ரீவியஸ் மார்க்ஸ் எடுத்து பார்ப்பீங்க, இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஏரியால நான் தப்பு பண்ணேன்னு பார்ப்பீங்க. அப்போ அப்படிதாங்க ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட். அப்ப எப்படி உங்க தப்புல இருந்து நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டும் அப்படிதான். ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டும் நிறைய பேர் இது ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்னுவாங்க. அந்த காலத்துல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னைக்கு ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாளைக்கு ஹிஸ்ட்ரி. ஓகே, இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணிருக்கோம், இதான் நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் படிக்கும். பாயிண்ட் புரியுதா? ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ ஹிஸ்டரிய இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது உங்களோட யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க, உங்களுடைய யூபிஎஸ்சி ஹிஸ்டரி போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூபிஎஸ்சியில ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா அந்த உங்க போர்ஷன்ஸ்ல சிலபஸ்ல 2ஆ கொடுத்து வச்சிருக்கோம். ஒன்னு இந்தியன் ஹிஸ்டரிக்கு அப்புறமா வேர்ல்டு ஹிஸ்டரி. வாட் இஸ் தட்? இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்டரி. சரியா? அப்ப இந்தியன் ஹிஸ்டரினா என்னன்னா சார், ஏன்ஷியன்ட் படிப்பீங்க, செகண்ட் மீடியவல் படிக்கிறீங்க, மீடியவல் இந்தியா, தேர்டு மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க, ஃபோர்த்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் படிக்கிறீங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இப்ப பாருங்க, இது ஒவ்வொன்றும் என்னென்ன. ஏன்ஷியன்ட் இந்தியா பண்டைய காலம்னா என்ன? கிட்டத்தட்ட ஓகே 2 மில்லியன் பிசிஇ 2 மில்லியன் பிசிஇ டு 7th century காமன் எரா. இது ஏன்ஷியன்ட். மீடியவல் அப்படின்றது என்ன? 7th century காமன் எரா டு 17th century காமன் எரா. இட்ஸ் மீடியவல். மாடர்ன் என்ன? 18வது நூற்றாண்டு 18th century காமன் எரா டு 1947. திஸ் இஸ் மாடர்ன். அண்ட் வாட் இஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்? 1947 இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா டில் பிரசன்ட். கரெக்டா? இன்னைக்கு வரைக்கும் மே மாசம் 7ஆம் தேதி ஓகே மதியம் ஒரு 3:20 வரைக்கும் என்ன நடந்தது? இந்த 3:21 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு படிக்கிறது தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். பாயிண்ட் புரியுதா? அப்போ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இது மட்டும் தானா சார்? லுக், excluding the political history of ancient, medieval, modern and post independence, what you study was called arts and culture. Arts and culture na enna sir? Arts and culture is nothing but you will exclude the political history. Excluding the political history, what you study was called arts and culture. You will exclude the political history. அரசியல் வரலாற்றை தவிர்த்து மீதி என்ன படிக்கிறீங்களோ அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரியில நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சிலபஸ்ல கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல 75% கவர் ஆகிறது இந்தியன் ஹிஸ்டரி தான். வேர்ல்டு ஹிஸ்டரி ஒரு 25%. ஓகேவா? ஏன்னா 2013க்கு முன்னாடி தான் மெயின்ஸ்ல வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறாங்க மேக்ஸிமம். அப்போ வேர்ல்டு ஹிஸ்டரினா எங்க சார்? ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், மெடிவல், மாடர்ன் வேர்ல்டு? நோ. வேர்ல்டு ஹிஸ்டரி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மிட் ஆஃப் தி 18th century டு 1940s, அதாவது கோல்டு வார் வரைக்கும். வேர்ல்டு வார் முடிஞ்சு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரியை படிக்கிறீங்க. இப்போ புரியுதா? இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இந்தியன் ஹிஸ்டரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தேவலாம் அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்டரி. ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு முக்கியமான சில செலக்டட் டாபிக்ஸ் தான் இருக்கும். சரியா? ஃபைன். அப்போ சூப்பர் சார், குட். இதுதான் சார் ஹிஸ்டரி. இதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. சரி, எங்க போய் படிப்பீங்க?
எங்க சார் புக்கெல்லாம் படிக்கணும்? என்ன புக்கெல்லாம் படிப்பீங்க? இங்க புக்கை வச்சு பயங்கரமான ஓகே ஹிஸ்டரியில புக்கை வச்சு எந்த புக்கை நான் படிக்கிறது? இந்த பாருங்க, ஹிஸ்டரியில இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் எந்த புக்ஸ் படித்தாலும் ஹிஸ்டரி தான். பட் என்ன அப்படின்னா சில புக்ஸ்ல இப்போ நாங்கள் பொதுவாகவே யூபிஎஸ்சிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ என்சிஆர்டி புக்கை படி அப்படின்னு சொல்லுவோம். 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸ்ன்றது இது சிபிஎஸ்சி புக்ஸ். ஓகே, இந்த சிபிஎஸ்சி புக்ஸே இப்போ நிறைய 7th ஸ்டாண்டர்ட்லாம் ரிவிஷன் பண்ண போறாங்க, அது தனி கதை. 6th இருந்து 12th வரைக்கும் அவர் பாஸ்ட் 1. ஓகே, இதுல என்னன்னா இந்த 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டின்றது இட் வாஸ் ஃபார் ஏன்ஷியன்ட். 7th standard NCERT is the medieval. 8th standard it was for modern. 9th standard 10th standard எல்லா டாபிக்ஸும் படிக்க கூடாது. this 9th standard and 10th standard history topics covers maximum world history part. கொஞ்சம் இந்தியன் ஹிஸ்டரி, நிறைய வேர்ல்டு ஹிஸ்டரி தான் இருக்கும். அதனால அதுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி வேண்டாம். பட் 11th standard and 12th standard history book is important. Themes in Indian history part 1, 2, 3 3 பார்ட் இருக்கு. ஓகே, தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி, தீம்ஸ் புக்னு சொல்லுவாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதுதான்ப்பா ஹிஸ்டரி. ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி படிக்கணும். இதை தவிர்த்து ஓல்டு என்சிஆர்டி ஜெராக்ஸ் இருக்கும் மார்க்கெட்ல. ஏன் ஓல்டு என்சிஆர்டியை படிக்க சொல்றோம் அப்படின்னா இந்த ஓல்டு என்சிஆர்டி புக்ல மெயின்ஸுக்கு தேவையான சில கண்டென்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஜெராக்ஸ் கிடைச்சாலும் படிச்சுக்கோங்க. ஓல்டு என்சிஆர்டி புக் ஜெராக்ஸ் மார்க்கெட்ல இப்போ அண்ணா நகர்லாம் வந்தீங்க அப்படின்னா நிறைய புக் ஷாப்லாம் இருக்கும். ஓல்டு என்சிஆர்டி புக் ஜெராக்ஸ் இருக்கும், அவர் நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க. நாட் அட் ஆல் இஷ்யூ. சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு பிரதர் மென்டர் ஐஏஎஸ். ஓகே, நீங்க பிரதர் மென்டர் ஐஏஎஸ் டெலிகிராம் சேனல்ல எனக்கு புக் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா டெலிகிராம்ல நாம வந்து பார்க்கும்பொழுது புக்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா 8610245423 ஓகே, இந்த நம்பருக்கு கூட மெசேஜ் அடிங்க. இது தவிர்த்து இல்லாமல் நெட்லேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு புக்ஸ் சாஃப்ட் காப்பி வேணும்னா நீங்க மெசேஜ் அடிங்க. ஓகே, கால் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். சரியா? அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓல்டு என்சிஆர்டி, நியூ அண்ட் ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் இம்பார்ட்டன்ட். சார் இல்லை சார் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்றாங்களே சார், ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்றாங்களே, 10 புக்ஸ் சொல்றாங்களே. இது பாருங்க, நீங்க எந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் வேணாலும் படிங்க, தப்பு கிடையாது. பட் ரெஃபரன்ஸ் புக்ஸை ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக்ஸ் இஸ் நாட் சொல்ல போனா அது பேஜ் பை பேஜ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. Unless and until if your optional is history optionals, you can buy n number of books and you can study. But ஒரு ஜிஎஸ்க்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் தேவை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைன்னா எதனா ஒரு ஆத்தர் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபின் சந்திரா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பிபின் சந்திரா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புக்கை சொல்லுவாங்க. இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்ன்ற புக்கை சொல்லுவாங்க. ஓகே, மாடர்ன் இந்தியாவுக்கு இது போதும். சில பேர் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. ஆனா ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது எல்லா கண்டென்ட்டுமே, எல்லா பேஜ்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸ்பெக்ட்ரம் நீங்க ஃபேக்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 1885 மேல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெக்ட்ரம். அதுக்கு முன்னாடிலாம் வளவலா தொண கதை தான், அதெல்லாம் வேண்டாம். மற்றபடி இப்போ ஏன்ஷியன்ட்டுக்கு நீங்க ஒரு புக் வாங்கிக்கலாம். ஏன்ஷியன்ட் மெடிவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சதீஷ் சந்திரா, ஏன்ஷியன்ட்டுக்கு அந்த மாதிரி விடி மகாஜன் புக்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு என்சிஆர்டி புக் அண்ட் இந்த நியூ என்சிஆர்டி புக்கை நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஹிஸ்டரி ஜிஎஸ்க்கு போதுங்க. இதை தவிர்த்து நீங்க படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல உங்க ஃபேக்கல்டிஸ் நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா, சாஃப்ட் காப்பீஸ் கொடுத்தாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரெஃபரன்ஸ் புக் வாங்குறன்ற பேர்ல ஒரு 10-25 புக்கை வாங்கிட்டு ஓகே செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கு எதனா நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, ஹாப்பியா இருங்க. புக்ஸுக்கு அதிகமா அதை பாருங்க, நான் புக்ஸே வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, என்சிஆர்டி புக்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் இதை தவிர்த்து யூ கேன் கெட் சம் 1 or 2 ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஓகேவா? மற்றபடி ரெஃபரன்ஸ் புக்ஸை ஒரு 10 புக்ஸை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி காசை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். தேவைப்படும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் தேவைப்படும் பொழுது, இப்போ நீங்க இஃப் யூர் என்தூசியாஸ்டிக் ரீடர் யூ கேன் கெட் அ சாஃப்ட் காப்பி புக்ஸ், இ புக்ஸ். அப்போ நீங்க படிக்கணும். எத்தனை புக் வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்க படிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ புக்ஸ் இவ்வளவுதான்ப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் இவ்வளவு போதும். சரிங்க சார், ஓகே ஃபைன் குட். அப்போ நான் என்ன சார், இப்போ நான் என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சார்? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங் என்சிஆர்டிஸ் டெய்லி ஒரு 2 pages or 3 pages. இப்போ என்ன சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்க என்சிஆர்டி 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொன்னீங்க, 6th ஸ்டாண்டர்ட் தான் முதல்ல நான் ஆரம்பிக்கணுமா? நான் தான் ஆல்ரெடி யூஜி முடிச்சிட்டேன், பிஜி முடிச்சிட்டேன், பிஹெச்டி பண்றேன், நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து
ஓகே, ஹையர் லெவல் என்சிஆர்டிசி ரெஃபரன்ஸ் புக்ஸை படிக்கலாமே அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லை, அப்பெல்லாம் வேண்டாம். 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலையும் சில கண்டென்ட் இருக்கு. 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில இருந்தும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகே, கோ ஃப்ரம் த பேசிக்ஸ். யூபிஎஸ்சியோட டிமாண்டே என்ன அப்படின்னா கோ ஃப்ரம் த பேசிக்ஸ். சில முக்கியமான டேர்ம்ஸ் தான் அவன் கேட்கறான். ஃபார் எக்ஸாம்பிள், பஞ்சாராஸ்னா என்ன, இது யூஸ்வலாகவே கேட்குது. பஞ்சாராஸ்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ட்ரேடர்ஸ். பாயிண்ட் புரியுதா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அமில் அண்ட் ஆல்சோ அமீர்? இது ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி கொஸ்டின். இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மெடிவல் இந்தியா, ஹூ இஸ் அமீர், ஹூ இஸ் அமில்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜமீன்தார் அண்ட் ஜாகிர்தார்? இதை பாருங்க, இதெல்லாம் நீங்க ஹையர் லெவல்ல படிக்கணும்லாம் கிடையாது. இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கு. ஜமீன்தார்னா யாரு, ஜாகிர்தார்னா யாரு? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சுபேதார் அண்ட் இக்தாதார்? பாயிண்ட் புரியுதா? சார் என்ன சார் நீங்க இப்ப சொல்லும் போது ஏதோ ஃபாரின் ஹிஸ்டரி படிக்கிற மாதிரிலாம் இருக்குன்னா, நம்ம நாட்டுடைய ஹிஸ்டரியோடைய ஸ்பெஷாலிட்டி அதான். இந்தியா வாஸ் அ காம்போசிட் கல்ச்சர். இந்தியா வாஸ் சொல்ல போனா அது ஒரு மசாலா கண்ட்ரி. சரியா? பிரியாணி தான் இந்தியா. பிகாஸ் எவ்ரி 400 to 500 kilometers you will see different peoples, different thought process, different topography. இல்லையா? நீங்க பாப்பீங்க டிஃப்ரெண்ட் ஃபுட் கஸ்டம்ஸ், பிஹேவியர்ஸ், நார்ம்ஸ், வேல்யூஸ், ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்தியாவே ஒரு மசாலா கண்ட்ரி தான். இந்தியாவோட ஹிஸ்டரியும் மசாலாவாக தான் இருக்கும். பல பேர் வந்திருப்பாங்க. ஓகே, பல கலாச்சாரத்துடைய ஒருங்கிணைப்பு தான் வந்து நீங்க இந்தியா. பல கலாச்சாரம் மட்டும் இல்லாம நிறைய எத்னிக் பீப்புள் வாழக்கூடிய நாடு. இந்தியா வாஸ் எத்னாலஜிக்கல் மியூசியம்ன்றாங்க. பாயிண்ட் புரியுதா? ஸோ அதனால இந்தியன் ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை படிக்கும்போது நீங்க சான்ஸ்கிரிட் அதிகமாக படிப்பீங்க, பிராகிருத் டேர்ம்ஸ், தமிழ் படிப்பீங்க. மெடிவல் இந்தியாவில் அதிகமாக அராபிக், பெர்ஷியன் டேர்ம்ஸ் படிப்பீங்க. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில கொஞ்சம் இங்கிலீஷ் டாமினேட்டடா இருக்கும். அப்போ ஏன்ஷியன்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்தியன் ஹிஸ்டரியில நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்தியன் ஹிஸ்டரி சார், இந்த இந்தியன் ஹிஸ்டரியில ஓகே இதை பாருங்க, ஏன்ஷியன்ட்டுக்கு அப்புறமா மீடிவல், மீடிவலுக்கு அப்புறமா மாடர்ன். இதுதான் புரிஞ்சுக்கணும் சார். இந்த ஏன்ஷியன் டைம் பீரியட்ல நம்ம யாரை பத்தி படிப்போம்? நம்மளுடைய ப்ரீ ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்குது சிலபஸ். ப்ரீ ஹிஸ்டரினா கற்காலத்துல ஆரம்பிக்குது. ப்ரீ ஹிஸ்டரி, இந்த புரோட்டோ ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரிக்கு அப்புறமா புரோட்டோ ஹிஸ்டரி. ஓகே, புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம். ப்ரீ ஹிஸ்டரியும் புரோட்டோ ஹிஸ்டரியும் படிச்சுட்டு அடுத்தது எங்க சார் வருவோம்னா ஆரியன்ஸ். இந்தியாவில் ஆரியன் மைக்ரேஷன் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் தட் கேம் இன் தி சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சரல் சிஸ்டம். சமூகத்துல எந்த மாதிரியான வேறுபாடுலாம் நடந்தது, புத்திசம் எப்படி வந்தது, ஜெயினிசம் எப்படி வந்தது, வர்ணாசிரம தர்மம் எப்படி வந்தது, எப்படி சொசைட்டில ஸ்ட்ராட்டிபிகேஷன் ஆச்சு, எப்படி அசோகர் மாதிரி, சந்திரகுப்த மௌரியா மாதிரி இந்தியாவில் பெரிய சாம்ராஜ்யங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராட்ஸ்லாம் வந்தாங்க. அண்ட் தென்னகத்துல இப்ப நார்த்ல இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது தென்னகத்துல சேர சோழ பாண்டியர்கள் எப்படி ஆண்டாங்க. ஸோ பெர்ஷியன்ஸுக்கும் கிரீக்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்ல இந்தியன்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணாங்க? இந்தியன்ஸுக்கு நிறைய, இப்ப அலெக்சாண்டரே இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது இந்தியாவுடைய யானைப்படைகள் எப்படி அலெக்சாண்டரை எதிர்த்து, கிரேக்க படைகளை எதிர்த்து சண்டை போட்டுச்சு. அலெக்சாண்டர் ஏன் மெயின்லேண்ட் இந்தியாவை கேப்சர் பண்ண முடியல? ஓகே, ஏன் 10,000 வருட இந்திய வரலாறுல நீங்க ஏன்ஷியன் டைம் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மௌரியன் கிங்டம் வாஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலி இட் யுனைடெட் தி இந்தியன் சப்கான்டினென்ட். அப்போ மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அகண்ட பாரத்னு பின்னாடி நம்ம இன்னைக்கு பேசுவாங்க. சீரியஸாவே ஏன்ஷியன் டைம் பீரியட்ல இப்போ பெர்ஷியா, ஈரான்ல இருந்து இப்போ கர்நாடகா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா நாம இருந்திருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் சடனா எப்படி ஃபாரின் இன்வேஷன்ஸ்லாம் வருது. இப்போ ஃபாரின் இன்வேஷன்ஸ்லாம் நீங்க நினைக்க கூடாது ஒன்லி பிரிட்டிஷர்ஸ் தான் வந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. பிரிட்டிஷர்ஸுக்கு முன்னாடி ஏன்ஷியன் டைம் பீரியட்ல இந்தோ கிரீக்ஸ், ஷாகாஸ், குஷானாஸ், பார்த்தியன்ஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய சமூக அமைப்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சில பெரிய பெரிய கெத்தான ராஜாக்கள்லாம் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க நார்த்ல எடுத்தீங்கனாலும் சரி, சவுத்ல எடுத்தீங்கனாலும் சரி, வீரர்கள், வீர புருஷர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. யூ டேக் குப்தாஸ், இப்போ சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா டூ எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அண்ட் சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோழாசை சொல்லலாம், பாண்டியாசை சொல்லலாம். ஓகே, சாதவாகனர்களை சொல்லலாம். ஓகே, அண்ட் 7வது நூற்றாண்டு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்ஷவர்தனாவை சொல்லலாம், இங்க இருக்கக்கூடிய பல்லவர்களை சொல்லலாம். ஸோ 7வது நூற்றாண்டு வரைக்கும் இட் இஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம படிக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலேயே இந்தியா ரீச்ட் இட்ஸ் ஜெனித் அப்படின்றோம். இந்தியா புகழின் உச்சத்திற்கே சென்று விட்டது. பட் வாட் ஹேப்பன்ட்? ஏன் புகழின் உச்சம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் டைம் பீரியட்ல இந்தியா சொல்ல போனா சூப்பரா இருந்திருக்கு.
ஆனா ஏன்ஷியன்ட்ல இருந்து இப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, look, there was a religion called Islam. This Islam was a foreign religion. It was born in the foreign soil like Saudi Arabia, Mecca. இஸ்லாமுடைய இம்பாக்ட் இந்தியாவில் எப்படி வந்தது, இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கரெக்ட் தானே? ஓகே, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரோ இல்லைன்னா ஒரு மிலிட்டரி ஜெனரலோ ஜிஹாதியா இருந்தா நமக்கு பிரச்சனை தான். சார் ஜிஹாத்னா என்ன? இது எல்லாமே மெடிவல் இந்தியா தான். Look, I am not pinpointing a particular religion as a worst religion. It is not like that. We will study Islam was a beautiful religion. It's a wonderful religion. The impact of Islam was there in India and how India transformed itself. இந்தியா இஸ்லாம் அப்படின்ற ஒரு ரிலீஜன் இந்தியாக்குள்ளார வரும்பொழுது ஃபாரின் நேஷன்ஸ் எல்லாம் இந்தியாக்குள்ளார அட்டாக் பண்ண வரும்போது, இப்போ இந்த மெடிவல் இந்தியா காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7வது நூற்றாண்டுல இருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் சொல்றாங்க. இந்த 7வது இருந்து 17வது நூற்றாண்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஃபாரின் நேஷனல்ஸ் லைக் ஒருத்தர் பேர் என்ன அப்படின்னா முகமது பின் காசிம். ஓகே, இவரு 712 காமன் எரா, அதாவது 8th செஞ்சுரியில இந்தியாவை அட்டாக் பண்ணார். இந்தியாவை அட்டாக் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபாரின் ரூலர், இஸ்லாமிக் ரூலர், பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய ரூலர் இவர் தான். இவரு அட்டாக் பண்ண அடுத்த 200வது வருஷத்துல, which means 998 to 1025 காமன் எரா. ஓகே, இந்த காலகட்டத்துல முகமது கஸ்னி அப்படின்றவர் அட்டாக் பண்றாரு. இந்த முகமது கஸ்னிக்கு அப்புறமா 1173 to 1204 இந்த காலகட்டத்துல முகமது கோரி அப்படின்றவன் அட்டாக் பண்றான். இப்ப பாருங்க, இந்தியா வாஸ் கண்டினியூஸ்லி சீயிங் அ ஃபாரின் இன்வேஷன். அப்ப நம்ம ஆள் பாருங்க, இப்போ 8வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு, ஏன்னா இஸ்லாம் பிறக்கிறது 7வது நூற்றாண்டுல, 8வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு, ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 13வது நூற்றாண்டுடைய ஃபர்ஸ்ட் டிகேட் வரைக்கும் இந்தியா வாஸ் ஃபேசிங் ஃபாரின் இன்வேஷன்ஸ். பட் 600 வருஷம், கிட்டத்தட்ட 600-700 வருஷம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்திய மன்னர்கள் அவங்களுடைய ஒற்றுமை இல்லாம, there was no strategic planning, there was no strategic thinking. அவர் நார்த் வெஸ்ட் ரூட் வாஸ் சோ ஃப்ரெகைல். இந்தியாவுடைய உள்ளார வரணும் அப்படின்னா the கைபர் போலன் பாசஸ், நார்த் வெஸ்ட், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெகைலா இருந்தது. ஸோ இந்திய மன்னர்கள் அவர்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லாம அடிச்சிட்டு இருந்தாங்களே தவிர அடிச்சிட்டு இருந்தாங்க. இதை தவிர அவங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்க்கு போகல, இராணுவ ரீதியாக ஸோ எந்த விதமான யுக்திகளையும் அவங்க மேற்கொள்ளல. இது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஃபெயிலியர். நம்ம ஆளுங்க கிட்ட பலம் இல்லாமல் இல்லை, பட் இந்தியன்ஸ் இண்டிவிஜுவலி தேவர் ஸ்ட்ராங், பட் இன் அ டீம் தேர் வீக். அப்போ ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேஷன், டீம் ஸ்பிரிட் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த டைம் பீரியட், இதுதான் படிப்பீங்க. த இஸ்லாம் கேம் and it politically dominated in Indian political scene. Okay, politically dominated na enna sir appdin pathina, okay, inga da neenga padipinga 1206 to 1526, that is the rule of Delhi Sultanate, and 1526 to 1707 the rule of Mughals, that is the greater Mughals, the greater Mughals. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 years. If you take the history of India, okay, if you take the history of India, the North India, especially the Delhi Sultanate till the Mughals, okay, they were all almost they are ruling the Indian subcontinent for more than 500 plus years. But it was in the medieval time period. So இது மாதிரிலாம் ஆட்சின்னு படிக்கிற இதே காலகட்டத்துல, இதே medieval time periodல there was some native dynasties. For example, நீங்க படிக்கிற இதே காலகட்டத்துல மெடிவல் டைம் பீரியட்ல சோலாஸை பத்தி படிப்பீங்க. ஓகே, இந்த இம்பீரியல் சோலா டைனஸ்டிஸ் இந்திய வரலாறுலேயே, ஓகே, பொதுவாகவே நார்த்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த இந்திய மன்னனும் கடல் கடந்து நாடை பிடிக்கல, இன்னொரு நாட்டை போய் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, பிடிச்சிருக்காங்க. சோழர்கள் வாழ்ந்திருக்காங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி நம்ம இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கலாம். Okay, Bay of Bengal. So the Bay of Bengal was called the Lake of Cholas. Bay of Bengal, Lake of Cholas. அப்போ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம அரசியல்வாதிகள். ஒரு காலகட்டத்துல அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. பட் ஒரு காலகட்டத்துல தெற்கு தான் வாழ்ந்துச்சு.
இந்த மாதிரி இஸ்லாமிக் ரூல் வர்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் சோழர்கள் இவங்கள தான் நம்ம இம்பீரியல் சோலாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்பீரியல் சோலா டைனஸ்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, ஸோ 1850 இருந்து 850 டு 1279 வரைக்கும் அவங்க இந்தியா தென்னகத்தை மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஷியான் கண்ட்ரீஸ்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? சோலாஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சோலாஸ் போனதுக்கு அப்புறம் இதே இடத்த வேற யாரு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வருது. விஜயநகர் கிங்டம். ஓகே, சோ இந்த விஜயநகர் கிங்டமும் 1336 இருந்து 1565 வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டு வரைக்கும் ஓகே அவங்க இந்தியாவில் ஒரு 1565 வரைக்கும் அவங்க சூப்பரா இருந்தாங்க. 1565க்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் புகழ் குன்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சவுத் இந்தியா ஓகே மெடிவல் டைம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் இந்தியா இட் ப்ரிசர்வ்ட் த கல்ச்சர்ஸ் ஆஃப் திஸ் நேட்டிவ் கல்ச்சர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதனால தான் சவுத் இந்தியாவில் நிறைய டெம்பிள்ஸ் இருந்ததால எப்பயுமே சவுத் இந்தியா வில் பி அண்டர் அட்டாக். பாயிண்ட் புரியுதா? பிரிட்டிஷ் அதனால தான் பாருங்க 17வது நூற்றாண்டு முடிஞ்ச உடனே 18வது நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ரூல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பிரிட்டிஷ் மட்டும் எங்க இருந்து அவனுடைய அனெக்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவான்னா சவுத் இந்தியால இருந்து ஆரம்பிப்பான். ஏன்னா 18வது நூற்றாண்டுல ஓகே நார்த் இந்தியா விட சவுத் இந்தியாவில் பாப்புலரான ரூலர்ஸ் கிடையாது. ஏன்னா சோலாஸும் கிடையாது, விஜயநகர பேரரசும் குன்றி இருந்தது. நம்ம நாட்டில் நிறைய நாயக்க மன்னர்கள், பாளையக்கார மன்னர்கள் அப்படியே அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ த பிரிட்டிஷ் தாட் ஓகே பிரிட்டிஷ் ஹேட் அ பக்கா நேவல் சுப்ரீமசி. 18வது நூற்றாண்டுல பிரிட்டிஷுக்கு தான் மிக சிறந்த ஒரு போர் வல்லமையா வந்தான். அதனால பிரிட்டிஷ் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் சவுத் இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அவன் அரசியலை இங்கிருந்து தொடங்கினான். சவுத்துல ஸ்டார்ட் பண்ணா ஈஸ்ட்ல ஜெயிச்சிட்டான். இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ உங்களுக்கு இன்னொரு டெமோல மாடர்ன் இந்தியா பிரிட்டிஷ் ஏன் வந்தான், அப்ப என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அது எப்படி பார்க்கும்பொழுது இண்டிபெண்டன்ஸ்ல போய் முடியுதுன்றத நான் மாடர்ன் இந்தியாவோட டெமோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஹோப் திஸ் இஸ் த டெமோ ஃபார் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல். ஸோ இதைத்தான் நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ படிக்கும் பொழுது ஸோ என்சிஆர்டி புக்ல என்னென்ன சாப்டர்ஸ், chronology, time period, who are all the major ruling dynasties, who are all the minor ruling dynasties, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்களுடைய கேபிட்டல் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலுக்கு இதுதான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.